ஃபட்ஜியான ப்ரௌனி நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா? இந்த ப்ரௌனி வந்து செம்ம ஃபட்ஜியாக இருக்கும். வெண்ணிலா ஐஸ்கிரீமோட வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு. இந்த கிரிங்கிள் டாப் எப்படி அச்சீவ் பண்ணுறது இந்த வீடியோவில் நான் ஒரு ட்ரிக் சொல்லியிருக்கேன். வாங்க இந்த ப்ரௌனி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து 200 கிராம்ஸ் டார்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். 110 கிராம்ஸ் அன்சால்டட் பட்டர் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து அப்படி யூஸ் பண்ணுறேன். ரெண்டுத்தையும் இங்கே டபுள் பாய்லர் மெத்தடில் ஹீட் பண்ணி மெல்ட் பண்ண போகிறோம். ஹாட் வாட்டரில் மேலே இன்னொரு பவுல் வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா 10 மினிட்ஸில் நல்லா இந்த மாதிரி சில்கி ஸ்மூத்தாக மெல்ட் ஆகிடும். இப்போ இன்னொரு பவுலில் 150 கிராம்ஸ் ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணுங்கள் ப்ரௌனிஸ்க்கு. அப்போ தான் ஃபட்ஜியாக வரும். ஸோ அதுவும் இன்னொரு சீக்ரெட்னு சொல்லலாம். 2 எக் 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ஸ் வந்து 50 கிராம்ஸ் மைதா, 25 கிராம்ஸ் கொக்கோ பவுடர், கொஞ்சமாக உப்பு, 1/2 டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர். இதை வந்து ஜலிச்சு அதோட சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்துட்டு அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம மெல்ட் பண்ணி வச்சால பட்டரும் சாக்லேட்டும் அது இப்போ கொஞ்சம் வார்மாக இருக்கும். நம்ம இதெல்லாம் மிக்ஸ் பண்ணுறதுக்குள்ளே கொஞ்சம் வார்மாக இருக்கும். வார்மாகவே இந்த பேட்டருக்குள்ளே ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு கிரிங்கிள் டாப் கிடைக்கும். கிரிங்கிள் டாப்போடைய சீக்ரெட் டெக் இது தான். ஸோ கண்டிப்பாக இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணுங்கள். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் க்ரீஸ் பண்ணி வச்ச டின்ல இதை போர் பண்ணிவிட்டு இதுக்கு நீங்கள் சாக்லேட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், வால்நட்ஸ் ஆட் பண்ணலாம், எனிதிங் ஆட் பண்ணலாம். நான் இன்றைக்கி பிளெயின் ப்ரௌனிஸ் தான் செய்ய போகிறேன். 175 டிகிரி செல்சியஸில் 25 மினிட்ஸ் பேக் பண்ணியிருந்தீங்கன்னா பாருங்கள் இந்த அளவுக்கு கிரிங்கிள் டாப் ஃபட்ஜியான ப்ரௌனி கிடைக்கும். உங்களுக்கு கட் பண்ணி காட்டுற பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதை கட் பண்ணும் போதே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ ஃபட்ஜியாக இருக்குன்னு. ஐஸ்கிரீமோட வேறு லெவலில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாப்பி குக்கிங். பிளெஸிங்ஸ் டு யூ ஆல்.